ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அடியேன் ஜோதிட ரத்னா ராம், சென்னையிலிருந்து. சனிப்பெயர்ச்சி வரக்கூடிய 20/12/2023 அன்றைக்கி தொடங்கி 20/2/2026 இந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு மகரத்திலேருந்து கும்பத்துக்கு வர்றாரு. ஆக்சுவலாக சனிப்பெயர்ச்சி இந்த காலகட்டம் தான். இப்போது சனி பகவான் கர்மக்காரகன், நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார். எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறார்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக சனி பகவானை நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் சனி பகவானை உணரணும், சனி பகவானை ரியலைஸ் பண்ணணும். நம்மளுடைய கர்மாக்கள் எந்தெந்த மாதிரி கர்மாக்கள் செஞ்சுருக்கோம், பிராப்தம், சஞ்சிதம், ஆகாமியம், இந்த 3 கர்மாவை பேஸ் பண்ணி இந்த ஜென்மத்தில் ஆகாமிய கர்மா, இந்த ஜென்மத்தில் என்னென்ன பலன்கள் நல்ல நன்மைகள் செஞ்சுருக்கோங்கிறத பொறுத்து சனி பகவான் நமக்கான பலன்களை கொடுக்க போகிறார். 7.5 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, இதுக்கெல்லாம் ஆக்சுவலாக நம்ம பயப்படவே வேண்டாம். நம்ம என்ன செஞ்சுருக்கோமோ அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இந்த வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி, கும்பத்தில் இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி, கும்பம் அப்படின்னா லாபஸ்தானம், காலபுருஷத்துக்கு லாபஸ்தானம். சனி பகவான் பார்த்திங்கன்னா பொதுவாக தொழில் ரீதியான விஷயங்களை நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பார். யாரெல்லாம் கெடுபலன்கள், அதாவது தீய வழியில் போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சனி பகவான் என்றைக்குமே விட்டு பிடிப்பார்னா அவருடைய காலகட்டங்களில் 7.5 சனி, அஷ்டம சனி, இந்த காலகட்டங்களில் சனி பகவானுடைய கெடுபலன்களை நாம் எதிர்பார்க்கலாம். தொழில் ரீதியான முன்னேற்றம், முதலாளிகள் கூட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கிறது, அதே மாதிரி கீழ்நிலை தொழிலாளிகளை நம்ம கவனிச்சிக்கிறோமோ, நமக்கு கீழே இருக்காங்க, அதாவது பாமர மக்கள், துப்புரவு தொழிலாளர்கள், இவங்கள்ட்டெல்லாம் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், இதெல்லாம் பொறுத்து. அதே மாதிரி இந்த தான தர்மங்கள்லாம் சனி பகவானுக்கு நல்ல ஒரு பிடிச்ச விஷயம். ஸோ இந்த சனி பகவான் பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் லாபத்தை தரக்கூடிய சனி பகவான். எல்லாருக்குமே ஓரளவுக்கு லாபங்கள் கிடைக்கும், தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும், உறவினர்கள் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் கெடுபலன்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு பாதிப்புகள் நம்ம இந்த மேஷராசிக்கும் விருச்சிக ராசி, இந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதுவே சனி பகவான் இந்த காலகட்டங்களில் கும்ப சனி என்றைக்குமே கொட்டி கொடுப்பார், அதாவது பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம. அடுத்து இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும், மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் சனி பகவான் எந்தெந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மிதுன ராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். மிதுன ராசிக்கு சனி பகவான் 9ஆம் இடம், அதாவது பாக்கியஸ்தானத்தில் இருந்து கொண்டு 11ஆம் இடத்தை பார்க்கிறார், 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 11 அப்படின்னா லாபஸ்தானம், லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார், உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறார். அதேமாதிரி 3ஆம் இடம்னா தைரிய வீரியஸ்தானம், இளைய சகோதரஸ்தானம், கிரியேட்டிவிட்டி, சிற்றின்பம், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்புறம் 6ஆம் இடம்னா ருணரோக சத்ரு, நோய் கடன் எதிரி, இந்த 3 பாவத்தையும் சனி பகவான் பார்க்கிறார். பொதுவாகவே மிதுன ராசிக்கு சனி பகவான் நல்ல பலன்களை தரக்கூடிய நிலை தான். இப்போது இந்த சனிப்பெயர்ச்சி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள், வரக்கூடிய பாக்கியங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப நாளாக வராத எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பெண்களுக்கு, மிதுன ராசி பெண்களுக்கு கணவன் மூலம் ஆதாயம், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். பாக்கியம் அப்படிங்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா தர்ம சிந்தனைகள், தான தர்மங்கள், உங்களுக்கு உலகியல் வாழ்க்கைக்கு தேவையான வீடுமனை வாகன யோகங்கள், திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை, புத்திர சந்தானம். ஏன்னா 9ங்கிறது ரொம்ப அருமையான இடம். 9ஆம் இடம் அப்படிங்கும்போது காலபுருஷ தத்துவத்தில் கேந்திர திரிகோணஸ்தானம் சொல்லுவோம். திரிகோணம்னா 1, 5, 9. அந்த 9ஆம் இடம் பித்ருஸ்தானம், தந்தைக்கான இடம். அதே மாதிரி ஆன்மீக பயணம், தர்ம சிந்தனை, நம்மளுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி இப்போது உங்கள் ராசிக்கு நல்ல ஒரு பலனை தரப்போகிறார், லாபத்தை தரப்போகிறார். என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூத்த சகோதரத்தின் மூலம் வரக்கூடிய லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். மூத்த சகோதரத்தின் மூலம் வர தொழிலில் லாபங்கள், உங்களுடைய வருமானத்தில் ஒரு முன்னேற்ற பாதை, ஏற்றம். அதே மாதிரி இளைய சகோதரம் மூலம் வரக்கூடிய ஆதாயங்கள், ஹெல்ப், இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அஷ்டமாதிபதின்னு சொல்லுவோம், அதாவது மிதுனத்துக்கு சனி அஷ்டமாதிபதி தானே. எப்படி நல்ல பலனை தருவார் அப்படின்னா, அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் இப்போ கோச்சாரத்தில் சனி 9ஆம் இடம் சொல்லக்கூடிய கும்பத்தில் ஆட்சி ஸ்தானத்தில் வலுவாக இருக்கார். பிரச்சனைகள் வந்தாலும் பிரச்சனைகளை தாண்டிய நன்மை அப்படிங்கிறது, அதாவது நாரதர் கழகம் நல்லதில் முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு கழகம் ஏற்பட்டு ஒரு தெளிவு கிடைக்கும். குட்டை குழம்புனா தான் தெரியும். அதே மாதிரி
குழம்பித்தான் தெரியக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பலன்களை முடிவாக தரக்கூடிய நிலையில் சனி பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கார். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைக்கும். இதை எடுக்கிறதா அதை எடுக்கிறதா, இப்படி போகிறதா அப்படி போகிறதா அப்படிங்கிற மாதிரி இருவிதமான வாய்ப்புகள் எப்பொழுதுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியானது கொடுக்கும். லாபத்திலேயே வந்து 2 விதமான லாபங்கள் எல்லாத்துலேயுமே. ஏன்னா நீங்கள் குறிப்பாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய நோய் கடன் எதிரி ஸ்தானத்தை 6ஆம் இடத்தை சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 உபதேச ஸ்தானத்தில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பார். 3, 6, 11 உபதேச ஸ்தானத்தை பார்த்தாலும் நல்ல பலனையும் கொடுப்பார் கண்டிப்பாக சனி பகவான். அப்போ இந்த 6ஆம் இடம் வந்து நோய் கடன் எதிரி கலத்திரத்தின் மூலம் வரக்கூடிய விரயங்கள் வந்து குறையும். உங்களுடைய கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அவங்களால ஒரு விரயங்கள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது வந்து மட்டுப்படும். பொதுவாகவே நீங்கள் வந்து உங்களுடைய சம்பாத்தியத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு 10% அப்படிங்கிறது நீங்கள் ஒரு தான தர்மத்துக்கு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா விரயங்கள் குறையும். விரயங்கள் சுப விரயங்களாக ஆகும். நல்ல காரியங்களுக்கு உங்களுடைய பணம் செலவழிக்கப்படும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிதுனம்னா இரட்டை தன்மை, இரட்டை பெண்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது மிதுனத்தோட சிம்பலே அதுதான். அப்போ இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து தன்னுடைய திரிகோணஸ்தானத்தில் மிதுன ராசி வந்து திரிகோணஸ்தானத்தில் இருக்குது கும்பத்துக்கு. அப்போது இப்போ நீங்கள் வந்து இந்த மீடியேட் பண்ணுறது இரு தரப்புக்கு நடுவே மத்தியஸ்தம் பண்ணுறது இதெல்லாம் வரும். அதே மாதிரி புரோக்கிங் கமிஷன் ஏஜென்ட்டு இதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லதொரு காலகட்டம். ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது முக்கியமான முக்கியமான நிகழ்வுகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் சனி பெயர்ச்சிக்கு அப்புறமா கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பயணங்கள் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். நெடுந்தூர பயணங்கள், ஏன்னா 9ஆம் இடம் அப்படிங்கிறது நெடுந்தூர பயணத்தை சொல்லக்கூடிய இடம். நெடுந்தூர பயணம், ஆராய்ச்சி, ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அருமையான காலகட்டம். ஆட்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து கொண்டு இப்போது தன்னுடைய 3ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்போ லாபங்கள், எதிர்பாராத முன்னேற்றங்கள், மூத்த சகோதரத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி 3ஆம் இடம் அப்படின்னா இளைய சகோதர ஸ்தானம், கிரியேட்டிவிட்டி, சிற்றின்ப எண்ணங்கள், புதுசாக அதாவது ஷார்ட் ட்ராவலில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ரொம்ப நாளாக அது வந்து பெண்டிங்காக இருக்குது, எனக்கு வந்து நிறைய ஷார்ட் ட்ராவல் போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ அதற்கான முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இங்கேருந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் ஒரு ட்ராவல் போயிட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம். திரும்ப நம்ம வந்து நிறைய செலவும் பண்ண முடியாது. குறுகிய பயணம் அப்படிங்கிறது 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனால மிதுன ராசிக்காரர்களுக்கு வண்டி வாகன யோகங்கள், அதன் மூலம் விரயங்கள் இதெல்லாம் உண்டு. வண்டி வாகனம் வாங்கி விரயம், சுப விரயங்கள் உண்டு. அதை நம்ம கொஞ்சம் கவனமாக அதுக்கேற்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போனோம்னா இதெல்லாம் நல்லாயிருக்கும். 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சமே, அதாவது குறிப்பாக எப்படின்னா வேலை பார்க்குறவங்களுக்கு, அடிமை ஜீவனம், ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபேஸ் பண்ண வேண்டிய இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஃபேஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எப்போதுமே உங்களுடைய ஒரு காரியத்தை நினைக்கும்போது ஒரு மெயில் அனுப்பணும் அப்படின்னா உடனடியாக அனுப்பிச்சிடணும். ஏன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. இதை வந்து எப்படி நம்ம வந்து இவர்கிட்ட நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இவரை எப்படி சிக்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கீழ்நிலை, நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள்ட்ட எப்போதுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்கள்ட்ட கொஞ்சம் ஹெல்பிங் மைண்டோட ஒரு பொறுமையாக நிதானமாக போக வேண்டிய. ஏன்னா கீழ்நிலை தொழிலாளிகள் சனி பகவானை குறிக்கும். அடிமை ஜீவனம் வேலை செய்ய ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் டெஃபினட்டாக வந்து எக்ஸ்ட்ரா கேர், எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்டு, முயற்சிகள் நிறைய போடணும். எதிரிகள் தொல்லை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன்கள் தீரும். கடன்கள் வந்து நீண்ட நாளாக நீங்கள் அடைக்க வேண்டிய கடன்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, செவ்வாய்க்கிழமை ஒரு கடனை திருப்பி கொடுக்கும் பொழுது, அனுஷ நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை, இதெல்லாம் முக்கியமான காலகட்டம். இந்த காலகட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு குளிகை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா 6ஆம் இடம் கடனுக்கான இடம். அந்த 6ஆம் இடம் கடன் நிவர்த்தி ஆகணும்னா சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். குளிகை நேரம் செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை வரக்கூடிய செவ்வாய் ஹோரை, செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சனி ஹோரை, இந்த காலகட்டங்கள்லாம் நீங்கள் கவனமாக ஒரு சிறு தொகையாவது திரும்ப கொடுத்தீங்கன்னா
உங்களுடைய கடன்கள் குறையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வருமானம் மேம்படும் அப்படிங்கிறது கணக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் கர்மகாரகன். நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா அது வந்து தானாக நடக்கணும். தானாக நடக்கணும்னா சனி பகவானுடைய அனுகிரகம் வேணும், தெய்வத்தோட அனுகிரகம் கண்டிப்பாக வேணும். பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது எப்போதுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி துளசி, கண்டிப்பாக துளசி வாங்கி போகணும். கருடரை சந்தித்த பின், கருடரை தரிசனம் பண்ண பின் பெருமாளை சந்திக்கும் போது நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். புதன்கிழமையும் சனிக்கிழமையும் பச்சை பயிறு பெருமாளுக்கு நேவேத்தியம் பண்ணி, புதன் ஹோரையிலையோ சனி ஹோரையிலையோ பச்சை பயிறு நேவேத்தியம் பண்ணி உங்களுடைய பிரார்த்தனைகளை வைக்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலன்களை, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா பாக்யஸ்தானத்தில் பெண்களுக்கு 9ஆம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். புத்திர பாக்கியம், புத்திர பாக்கியத்தை சொல்லக்கூடிய இடம் 9ஆம் இடம் பெண்களுக்கு. அப்போ புத்திர சந்தானத்தை எதிர்நோக்கி உள்ள தம்பதியினருக்கு கண்டிப்பாக அதற்கான முயற்சிகள், பிரார்த்தனைகள் வைக்கிற பட்சத்தில் குலதெய்வ வழிபாடு ப்ரே பண்ணிவிட்டு குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு முயற்சி எடுத்திங்கன்னா டெஃபினட்டாக வந்து புத்திர சந்தானம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு. சனி ஆட்சி பெற்ற சனி மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் ரிஷபராசிக்கும் துலா ராசிக்கும் மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறாங்க? மிதுனம் கண்டிப்பாக வந்து ஒரு முக்கியமான, அதாவது இரட்டை ஆப்பர்ச்சுனிட்டி, 2 விதமான ஒரு நிலைப்பாடு, இருவிதமான வாய்ப்புகள், இதெல்லாமே எப்போதுமே உங்களுக்கு உண்டு. சனி பகவான் அதை மிகுதிப்படுத்தி கொடுப்பாருங்கும் போது நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கலாம். மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய 3, 6, 8, 12 இதெல்லாம் மறைவு ஸ்தானம். அந்த மறைவு ஸ்தானத்தில் 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 3 வந்து கொஞ்சம் வலிமை குறைந்த மறைவு ஸ்தானம் சொல்லுவோம். அதாவது தைரியஸ்தானம். தைரியமாக சில முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. இவ்வளோ நாளாக தயங்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் சரி, இல்லை தொழில் சார்ந்த விஷயத்துலையாக இருக்கட்டும், இல்லை நம்ம குடும்ப விஷயமா இருக்கட்டும், தயக்கமாக இப்போது எப்படி நம்ம அதை கொண்டு போகிறது, ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்த விஷயங்கள்லாம் இப்போ தைரியமாக முடிவெடுத்து அதற்கான தீர்வை நோக்கி நீங்கள், ஏன்னா யோகம் கிடைச்சே ஆகணும், லாபம் கிடைச்சே ஆகணும். அப்போது உங்களுடைய மனமாற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டு. மனமாற்றத்தின் மூலம் ஒரு தைரியமான முக்கியமான முடிவுகளை எடுத்து நல்ல ஒரு பலன்களை எதிர்நோக்கி இருக்க வேண்டிய காலகட்டம். ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது அதற்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா ரொம்ப நாளாக லாங் டேர்ம், லாங் ட்ரிப்பு, ஏன்னா 9ஆம் இடம் லாங் ஜேர்னி, லாங் டிஸ்டன்ஸ், இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஏர் ட்ராவல் அப்படிங்கிறது உண்டு. ஒரு விமான பயணம், வெளிநாட்டு பயணம். ஏன்னா வெளிநாடு பயணம் போகணுன்னா 9ஆம் இடமும் 12ஆம் இடமும் தொடர்பில் இருக்கணும். 9ஆம் இடம் தொடர்பில் இருக்குது. இப்போது ராசிக்கு, மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்துல தான் சனி ஆட்சி பெற்றிருக்கார். அப்போது வெளிநாட்டு பயணத்துக்கான முயற்சிகள் பெண்டிங்கில் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ ப்ராசஸ் பண்ணலாம். டாக்குமெண்டேஷன் ஒர்க் ஏதாவது பெண்டிங் இருந்தது, ரிஜிஸ்ட்ரேஷன், டாக்குமெண்டேஷன், எழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதெல்லாம் தேக்க நிலை இருந்ததுன்னா இதெல்லாம் இப்போ வந்து நீங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக அது சக்ஸஸ் ஆகும். ஏன்னா மிதுனம் அப்படின்னா புதன் தான் ராசி அதிபதி, புத்தி காரகன், புத்தி கூர்மைக்கான கிரகம் புதன். அதே மாதிரி எழுத்துக்காரகன், டாக்குமெண்டேஷன், கம்யூனிகேஷன், இதெல்லாம் வந்து புதன் தான். அப்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செய்தி பரப்பும் கிரகமே புதன் தான். அப்போது இந்த எஸ்பெஷலி இந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்க, ஒரு தொலைத்தொடர்பு துறை, இல்லை செல்ஃபோன், இந்த மாதிரி ஒரு துறையிலெல்லாம் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத ஒரு லாபங்கள், தொழிலில் முன்னேற்றங்கள், பதவி உயர்வு அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா 9ஆம் இடம் புகழ், அந்தஸ்து, கௌரவம், புகழ் தேடி வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதித்து கொண்டு போகிறதுக்கான அமைப்பில் சனி ஆட்சி பெற்று வலுவாக இருக்கார், லாபங்கள் தருவார்.